இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் திரும்ப உங்களை எப்படி கொண்டு போவார்னா, நான் சொல்றேன், உங்க தலை மேல ஒரு கிரீடம் இருக்கும். உங்க தலை மேல ஒரு கிரீடம் இருக்கும். நீங்க அந்த இடத்துல சாதாரணமானவர்களாய் போக போவதில்லை. நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் தலைவனாய், தலைவியாய், கர்த்தர் உங்களை மதிப்புக்குரியவனாய் கர்த்தர் அங்கீகரித்து அந்த இடத்திலே கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். அன்றைக்கு உங்க வார்த்தையை அவங்க தட்ட முடியாது. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். உங்க வார்த்தைக்கு செவி சாய்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் தந்து விட்டார். உங்களை தலைவனாகவும் தலைவியாகவும் கர்த்தர் மாற்றி விட்டார். இது என் தேவனாகிய கர்த்தருடைய மிகப்பெரிய வார்த்தை. ஆமென் சொல்லுங்கள். சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், மறுபடியும் நான் நீ தள்ளப்பட்ட இடத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவே.